1 வீக் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு லீவ் நாளில் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் அடுத்த 1 வீக் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. ஸோ அதுக்காக கிளம்புன இடம் தான் ஆனைக்கட்டி. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஜாலியாக போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? வணக்கம், இது நம்ம கோவை ரோட்ஸ். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஆனைக்கட்டிக்கு. எந்த வழிப்போ மாங்கரை செக் போஸ்ட்டு அதை தாண்டிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரே ஒர்க்கு, ஹெவியாக ஒர்க்கு இருந்துச்சு. சரி, அந்த ஒர்க்கை முடிச்சிட்டங்காட்டி ஒரு சண்டே நைட் ஆகி போயிடுச்சு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. சரி, மண்டே காலையில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு மண்டே அப்படியே கிளம்பி, அப்போ தான் மண்டே நம்ம வேலை செய்ய முடியும். ஸோ அதனால் சண்டேவே காலையில் கிளம்பி வரலான்னு பார்த்தா ஒரே செம டிராஃபிக் சிட்டி ஃபுல்லாக. எங்கே தான் எல்லோரும் நம்மளை மாதிரி கிளம்பிட்டாங்களோ அப்படின்ட்டு. சரி, அப்படியே கிளம்பி வந்தோம். சரி, சிட்டிக்குள்ளே வந்துட்டு கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சார்ஜ் இல்லை. சரி, அது வரைக்கும் சார்ஜ் ஆகட்டும் அப்படின்ட்டு சார்ஜ் போட்டுட்டு மாங்கரிலேருந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சரி, ஹில்ஸ் வியூ நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஆப்பு என்னென்னா, சரி, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. தேவையில்லாமல் ஒரு லஞ்சு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். டோட்டலாக வந்து 3000 ருபீஸ் ஆகிடுச்சு. சாப்பிட்டது என்னமோ 1500 ருபீஸ் தான். எக்ஸ்ட்ரா 1500 ருபீஸ் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அதுக்கு மெடிக்கல் செலவு ஒரு 1500 ரூபாய் போச்சு. ஒரு லாரி முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு வந்துருந்தோம். பட் அதெல்லாம் வந்து போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு இப்போ தனியாக நான் வாய்ஸ் பேசி அதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல சம்மர் டைமு பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock தான் இருக்கும். நல்ல வெயில். மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சன்ரைஸ் அடித்து கொளுத்துது. ஆனைக்கட்டி ரோடு ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த ஒரு குண்டு குழி இல்லாமல் நல்லாயிருக்கு. ஆனால் அனிமல்ஸ் நிறையா கிராஸ் ஆகும், யானை. அதனால் வந்துட்டு நம்ம சேஃப் டிரைவாக பண்ணிக்க போகிறது பெஸ்ட்டு. பாட்டு கேட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு அப்படியே சைடில் சீனரிஸ் பார்த்துட்டு மெதுவாக ட்ரைவ் பண்ணிட்டு போனால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு பொதுவாக அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு ரேஷ் டிரைவிங் எப்பவும் பிடிக்காது. மெதுவாக தான் போவோம். சேஃப் டிரைவ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள் சன் எப்படி இருக்குன்னு, செம்ம வெயில். இது நம்ம ஹோண்டா அமேஸ் கார், லாஸ்ட் இயர் வாங்கினோம். மைலேஜ் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 15 தான் வரும். அதே மாதிரி லாங்லெல்லாம் போயிட்டோம்னா ஒரு 18 வரைக்கும் வருது நம்ம டிரைவிங்க்கு. இப்போ ரைட் சைடில் ஒரு கோயில் கிராஸ் ஆச்சுங்களா, அங்கே தான் வந்து லாஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் வந்து சாமி கும்பிட்டு போனார். அந்த ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் இருந்தவங்க கேமரா கரெக்டாக பிடிக்க தெரியல. ஃபுல்லாக செட் பண்ணி வீடியோ எடுத்துருக்காங்க. அதனால தான் இப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கார்ஸு எல்லாம் நம்மளை மாதிரி தான் போயிட்டு வருவாங்க. ஆனைக்கட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்டருக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா கேரளா.
கேரளா ஆனைக்கட்டி. அங்கேருந்து ரோடு பார்த்திங்கன்னா சும்மா பேட்ச் ஒர்க் போட்ட மாதிரி தான் இருக்கும். சும்மா தடன்னு கேரளா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அங்கே. அதில் அகலியெல்லாம் போயிட்டிங்கன்னா நிறைய அந்த ஆத்தோரத்தில் வந்து நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? குளிக்கிறதுக்கு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஆனைக்கட்டிக்கு அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம சிட்டிக்குள்ளே கோயம்புத்தூரில் வந்துட்டு பக்கத்தில் போயிட்டு வரோம்னா ஆனைக்கட்டி, இல்லாட்டி வந்து பொள்ளாச்சி போய் வால்பாறை போகணும், அது ரொம்ப தூரம். இல்லாட்டி கோத்தகிரி குன்னூர். இந்த டைம் தான் பாஸ் எடுக்கணும் நம்மள, அதனால் நம்ம அது ஸ்கிப் பண்ணிட்டோம். அது இல்லாமல் அது ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க. இப்போவே அடிக்கடி ஆனைக்கட்டிக்கு எல்லோரும் வந்துட்டு போகிறதுனாலே இங்கேயே ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்குது. பக்கம் வந்துட்டோம் ஆனைக்கட்டிக்கு. அது எந்த ஹோட்டல்னால், நீங்கள் விளம்பரம் பார்த்துருப்பீங்க நிறையா பக்கம், ரெசார்ட்டு. உங்களுக்குள்ள என்ட்ரன்ஸ் காட்டுறேன் போகும்போது. சரி, பஃபே வந்து 1000+. லஞ்சுக்கு போயிருந்தோமா 1000+. சரி, 3 பேர் தான் போகிறோம், எதுக்கு 1000, கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பஃபே வேண்டாம் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் மெனு கார்டு கொடுத்து அதில் ப்ரைஸ் லிஸ்ட் இருப்பான்னு பார்த்தா அது கொடுக்கல. இங்கே இருக்கல என்ன ஆர்டர் பண்ணுங்கள், அது உடனே கொடுத்துருவோம், மற்றெல்லாம் கொடுக்க ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணோம். உடனே கொடுத்தாங்க. என்ன வாங்கினோம், ஒரு ஒயிட் ரைஸு, ஒரு ஃபிஷ் ஃப்ரை, சாம்பார், ரசம், ஒரு வெஜ் பிரியாணி. ஏன்னா இதுதான் அங்கே பஃபேல வச்சுருந்தாங்க. சரி, இது கொடுத்தா சீக்கிரம் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்த்தா ஒரு கப் ரசம் இத்தினோடு தான் இருந்தது, அது 100 rupees போட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபிஷ் ஃப்ரை வந்து 650 சம்திங். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் தான், 5 பீஸ் இருந்துச்சு. அது என்ன ஃபிஷ்ஷுன்னு கேட்டால் கட்லா ஃபிஷ். அது டோட்டலாக ஒர்த்தே இல்லை. ஃபிஷ்ஷு ரொம்ப பழசாக இருந்துச்சு. நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அவங்ககிட்ட. இவங்க வந்து காஸ்ட் வைஸ் காஸ்ட்லி தான், தெரிஞ்சு தான் போகிறோம். பட் அந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு அது ஒர்த்தாக இருந்துச்சுன்னா ஓகே. நம்மளுக்கு தெரியும் அங்கே போகிறோம், காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்க அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபுட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்து போகிறோம் இல்லையா? ஆனால் நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஒரு 10% கூட அங்கே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால ரொம்ப சேட். அந்த மீன் சாப்பிட்டு நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஆனால் தான் மிச்சம். ஆனால் இந்த ஒரு காட்டையில் எவ்வளோ பெரிய இடத்துல அவங்க வந்து ரெசார்ட் கட்டியிருக்காங்க. யானை வராதோ எனக்கு தெரில, பர்மிஷன்லாம் வாங்கி தான் கட்டியிருப்பாங்க. ஓகே, அது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை. இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போடலான்னு பார்த்தேன். திருவண்ணாமலை இது போனது போட்டிருக்கோம், எடுத்து வச்சுருக்கேன். கொடுமுடி போனது எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நிறையா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லி தான் போடணும்னு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு போடுற இடத்துல இது நம்ம நிறைய பேர் கேட்டு தான் சேனலில் ஃபுட் ரிவ்யூ. நம்மளுக்கு ஃபுட் ரிவ்யூவில் இல்லை, நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிறது, அங்கேருந்து போகிறது, இந்த மாதிரி கோயில்ஸு, சர்ச்சு, கோயம்புத்தூரில் இருக்கிறது திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணுறது தான் நம்ம கோவை ரோட்ஸோட சேனலு. அது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கேன். இதெல்லாமே என்னோடய தனிப்பட்ட கருத்து, அதை தான் சொல்லி போட்டுட்ருக்கேன்.
ஏரியாவுக்கு வந்துட்டோம். என்ன ரெசார்ட்டுன்னு பார்த்துட்டிங்களா? இதுதான் அந்த ரெசார்ட்டுக்கு போகிற வழி. ஆஃப் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். எதுவும் அங்கே நிறைய ஊர் இருக்கும் போல். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஏரியா எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த நேமுக்கு தகுந்த மாதிரி இங்கெல்லாம் ரோடு போட மாட்டாங்க போல். ஜங்கிள் ரெசார்ட். ஓகே, வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். இது இல்லையா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? வந்துட்டோமா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் பசி வேறு ஆயிடுச்சு. அதனால் சரி, அங்கே போகிற வழியில் பெரிய நல்ல ஹோட்டல் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சரி, ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 2 days 3 days இங்கே ஸ்டே பண்ணலான்னு பிளான் இருந்துச்சு. பட் இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிளான் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இது போயிருந்தீங்கன்னா, சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா அது உங்களோட விருப்பம், உங்களோட ஒப்பீனியன். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். வாங்கண்ணா. இங்கே செக்யூரிட்டி வந்துட்டு எதுக்கு வரீங்க, ஸ்டே பண்ணுறீங்களா, எல்லாம் டீட்டெயில் கேட்பாங்க. அதுதான் அவங்களோட ஒர்க்கு தான். முடிச்சுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டான். என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே போகும். இது ஒரு காடு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபுல்லாக காடாக இருந்துச்சு. யானை போயிட்டு இருந்த தடமா இதுன்னு தெரியல. அங்கே ஒரு யானை சிலை வச்சுருப்பாங்க, அதை ஞாபகார்த்தமாக முன்னாடி. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் வரைக்கும் நான் பேசுனதை கேட்டதுக்கு, இந்த மொக்க வீடியோ பார்த்ததுக்கு. மொக்கைனா கிளாரிட்டி இல்லை, அங்கங்கேயே ஆடிக்கிட்டு இருந்தது, அதனால் அப்படி சொல்லியிருப்பேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.